விமானம் அப்படிங்கிறது எளிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இதை கண்டுபிடிச்சாங்க. சாதாரணமாக ஃப்ளைட்டில் போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக தான் இருக்கும். நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகிறத வழக்கமான ஒரு விஷயமாக செய்வாங்க. அப்படி அவங்க ரெகுலராக ஃப்ளைட்டில் போகும்போது அவங்களுக்கே ஒரு ராயல் ஃபீல் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஃப்ளைட் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் தலைக்கு மேலே விமானம் பறக்கிறத பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்று அது எவ்வளோ பெரிய சைஸு, அது லேண்ட் ஆகிறத ரொம்ப ஆச்சரியமாக வேடிக்கை பார்ப்பீங்க. இப்படி ஆச்சரியமாக பார்க்குற அந்த ஃப்ளைட்டு அவ்வளோ ஈஸியாக உருவாக்கப்படலை. இதுக்கு பல பேர் பெரிய அளவில் போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. ரைட் பிரதர்ஸுக்கு முன்னாடியே ஏராளமான பேர் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க. இப்படி போராடி கண்டுபிடிச்சதான் ஃப்ளைட்டு. இது ஈஸியாக பூமிக்கு ஒன்றும் வரல. சாதாரணமாக ஒரு கார் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 800 கிலோலேருந்து 2000 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு ஃப்ளைட்டு சாதாரணமாக 40,000 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். இப்படி இருக்கிற ஃப்ளைட்டை வானத்துக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் ஒன்றும் கிடையாது. இதுதான் மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லை, முடியவே முடியாத ஒரு விஷயத்த மனுஷன் செஞ்சுருக்கான் அப்படின்னா அது இது மட்டும்தான். அப்படின்னா நிலாவுக்கு போனது சாதாரணமான விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சரியான விஷயந்தான். ராக்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கும் ஃப்ளைட்டோட கான்செப்ட் தான் தேவை. ஆனால் ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது சரியாக டிசம்பர் 17, 1903 தான். அதுக்கு முன்னாடி 1899 இருந்து ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க ரொம்ப போராடினாங்க. 1890 ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை அமெரிக்காவில் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரைட் பிரதர்ஸ் இந்த ஃப்ளைட்டை 1903 தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் உண்மையிலே விஞ்ஞானிகள் கிடையாது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. உண்மையிலே ரைட் பிரதர்ஸ் சைக்கிள் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இப்படி சைக்கிள் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த 2 பேர் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சாங்க 1903. அதுக்கு முன்னாடி இந்த ரைட் பிரதர்ஸ் 2 பேரும் சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ணி அதை ஆஃபரில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட சொந்த கடையில். அவங்களோட வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிற வேலையை செஞ்சாங்க. 1903 ஆண்டில் ரைட் பிரதர்ஸ் முதல்ல ரைட் ஃப்ளையர் 1 அப்படிங்கிற விமானத்தை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் 1904 ஆண்டில் ரைட் பிரதர்ஸ் ரைட் ஃப்ளையர் 2 அப்படிங்கக்கூடிய விமானத்தை உருவாக்கினாங்க. அதை தொடர்ந்து 1905 ஆண்டில் முதன்முறையாக இப்போ நடைமுறையில் பயன்படுத்துகிற உண்மையான விமானத்தை அவங்க உருவாக்கினாங்க. அதுக்கு ரைட் ஃப்ளையர் 3 அப்படின்னு பேர் வச்சாங்க. ரைட் ஃப்ளையர் 1 அப்படிங்கிற விமானத்தை தான் முதல்ல ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இது பறக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. இப்போ இருக்கிற மாதிரி நடைமுறையில் பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக ஃப்ளைட் முதல்ல கண்டுபிடிக்கும் போது இல்லை. அதனால தான் அதை மேம்படுத்த ரைட் ஃப்ளையர் 2 உருவாக்கினாங்க. ஆனாலும் இந்த ரைட் ஃப்ளையர் 2 இப்போ இருக்கிற நடைமுறை விமானத்தை மாதிரி மேம்படுத்தப்பட்டதாக இல்லை. அதனால தான் ரைட் ஃப்ளையர் 2 உள்ள குறையெல்லாம் சரி செஞ்சு இப்போ இருக்கிற நடைமுறை விமானத்தை ரைட் பிரதர்ஸ் ரைட் ஃப்ளையர் 3 அப்படிங்கிற பேரில் உருவாக்கினாங்க. ரைட் பிரதர்ஸுக்கு முன்னாடியே நிறைய பேர் விமானத்தை கண்டுபிடிக்க போராடினாலும் உலகத்திலேயே முதல் வெற்றிகரமான விமானத்தை கண்டுபிடிச்சது மட்டுமில்லை, அதை உருவாக்கி அதை பறக்க வைக்க முடியும்னு காட்டினது ரைட் பிரதர்ஸ் மட்டும்தான். இந்த ரைட் பிரதர்ஸ் அமெரிக்காவில் உள்ள ஓஹியோ மாகாணத்தில் 1871 வருஷத்தில் பிறந்தாங்க. இவங்க விமானத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடி பிரிண்டிங் ப்ரெஸ் தொழிலையும் செஞ்சாங்க. சைக்கிள் வியாபாரம் செய்கிற கடையும் வச்சு நடத்தினாங்க. ஃப்ளைட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங் செய்கிற தொழிலையும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பைலட் பயிற்சியாளர் நிறுவனத்தையும் நடத்தினாங்க. இதனால் இவங்கள பைலட் ஆசிரியர்கள்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. இந்த விமானம் 3 அச்சு சக்கரத்தில் ஓடுற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வரைக்கும் விமானங்களோட சக்கரங்கள் 3 அச்சில் மட்டும்தான் தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, ரைட் பிரதர்ஸோட ஞாபகார்த்தமாக தான் ஃப்ளைட்டில் 2 பைலட் ஓட்டுறாங்க. கார்களுக்கு பொதுவாக 4 அச்சு சக்கரங்கள் தான் இருக்கும். நீங்கள் 3 அச்சு சக்கரம் இருக்கிற வாகனத்தை பார்க்கணுன்னா ரோட்டில் ஆட்டோவை பார்க்கலாம். ஆட்டோவுக்கு 3 அச்சு சக்கரம் தான் உண்டு. இந்த மாதிரி டிசைனில் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அதாவது விமானத்தோட சக்கரங்கள் 3 அச்சை மையமாக கொண்டு தான் சுழலும். விமானத்தோட இன்ஜின்கள் வாகனத்தோட இன்ஜின்களோட மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு விமானத்தோட இன்ஜினில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க ரைட் பிரதர்ஸ். ஏன்னா விமானத்தோட இன்ஜின்களுக்கு காப்புரிமை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக.
ரைட் பிரதர்ஸ் மற்றவங்களுக்கு விமான பயிற்சி கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுத்த நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுநர்களாக தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா திறமையானவங்களை அவங்க தேர்ந்தெடுக்க விருப்பப்படல. காரணம், ரைட் பிரதர்ஸ் சைக்கிள் கடை வச்சு நடத்துனதுனால அவங்கள நம்பி பயிற்சி பெறுறதுக்கு யாரும் முன் வரல. அதனால் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களை முன் வந்தால் நாங்கள் விமான பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட் பிரதர்ஸோட கண்டுபிடிப்பான விமானம் பல உரிமை கோரல்களுக்கு உட்பட்டது. பல பேர் அதுக்கு சொந்தம் கொண்டாட வந்தாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதற்கான முயற்சிகளை எடுத்து போராடினதுனால இதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமை கூறினாங்க. கடைசியாக ரைட் பிரதர்ஸ் கஷ்டப்பட்டு விமானம் கண்டுபிடிச்சதுக்கான பேட்டனை வாங்கினாங்க. இப்படிப்பட்ட ரைட் பிரதர்ஸ் ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே கல்லூரி படிப்பை அவங்களால படிக்க முடியலை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு. 1889 வருஷம் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ரைட் பிரதர்ஸ் ஆரம்பித்தாங்க. அது மூலமாக ஒரு வார இதழையும் தொடங்கினாங்க. அது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக கஷ்டத்தை எதிர்கொள்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணுச்சு. இந்த பத்திரிகை மூலமாக அவங்க 1903க்கு அப்புறம் அவங்களுடைய கண்டுபிடிப்பை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய சாதனையை படைத்தாங்க ரைட் பிரதர்ஸ். இந்த 2 பேரும் நமக்கு சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், தகுதிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. முயற்சி மட்டும் கடுமையாக செஞ்சால் நம்மளால் செய்ய முடியாத விஷயமே கிடையாது. அவங்க 2 பேரும் இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த விஷயம் இதுதான். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்லைனா திரும்பவும் நீங்கள் எங்களை பார்க்க முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.